ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் வித் அக்ஷய். இது நம்ம சேனலோட 8th வீடியோ. ஆமா கைஸ், நான் வந்து போன வீடியோலயே நான் வந்து கண்டினியூஸா இனிமேல் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் என்னால் வந்து அது கீப் அப் பண்ண முடியல. என்னோட ஒர்க்ஸ் டியூ டு மை என்னோட பர்சனலாகவும் நான் வந்து கொஞ்சம் க்ரோ ஆக வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட வேற என்னோட ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து என்னோட லேர்னிங்ஸ்க்கான திருப்பியும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ஆச்சு. ஸோ இந்த டைம் ஆஃப் பீரியடில் நான் நிறையானா க்ரோ ஆனேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபஸ்ட்டு ஒரு கார்ப்பரேட் லைஃப்குள்ளே நான் என்டர் ஆயிருக்கேன். இந்த கடை கொஞ்சம் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். ஸோ என்னால் வந்து ரெண்டுத்தையும் வந்து என்னோட எஜுகேஷ்னல் இதுவும் இருக்குது. ஸோ அதனால வந்து என்னால் ரெண்டுத்தையும் கீப் அப் பண்ணதுனால என்னால் ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ண முடியல. பட் இனிமேல் நம்ம வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறேன் நான் அந்த ப்ரொடியூஸ் பண்ணிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிஏஆர்டிபி. இது ரெவ்யூன்னு சொல்றத விட நம்ம வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் வந்து இதுல இதுல இருந்து நான் கெயின் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஆஹ், வேற திங்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க திங்ஸ் நான் என்ன கெயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு வந்து நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து டீட்டெயில்டா சிஏஆர்டிபி. நான் முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம இப்போ என்ன பார்த்துருப்போம்னா சிஆர்டிபின்ட்டு ஒரு வந்து வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. சிஆர்டிபி வந்து சர்டிஃபைட் ரெட் டீம் ப்ரொஃபஷனல் ஃப்ரம் ஆல்டர் செக்யூரிட்டி. இட்ஸ் மோர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஆன்ப்ரெம் ஏடி. அந்த ஆன்ப்ரெம் ஏடி ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து அதில் லேர்ன் பண்ணியிருப்போம் நம்ம. பட் இப்போ ஃபர்ஸ்ட் புது வியூவர்ஸ்க்கு வந்து நான் திருப்பியும் வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்கிறேன். ஸோ ஆல்டர் செக்யூரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜரான வந்து சைபர் செக்யூரிட்டி சைடில் வந்து ஒரு ஒரு வெரி ரினோன்டான ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் ப்ரொவைடர். ஸோ இது வந்து யாரு ரன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கல் மித்தல்னு ஒருத்தர் வந்து ரன் பண்றாங்க. ஸோ இஸ் ஆல்சோ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோர் ரினோன் பர்சன் இன் சைபர் கம்யூனிட்டி. ஸோ இவங்க வந்து என்ன இது ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணுவாங்கன்னா, இந்த என்டர்பிரைஸ் லெவல் செக்யூரிட்டி. ஸோ ஆன் பிரிம் ஏடி, அதுக்கப்புறம் வந்து அஷ்யூர் ஏடி சைடு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவேஷன் டெக்னிக்ஸ், இனிஷியல் ஆக்சஸ் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் வேற சில அப்ளிகேஷன் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து சர்டிஃபிகேஷன் எக்ஸாமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து நல்ல வெண்டர். ஸோ வந்து லைக் வேல்யூ ஃபார் தி மணி. நீங்கள் வந்து வேற உங்க அப்ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரெட் டீமிங் சைடில், இல்லை வேற ரெட் சைபர் செக்யூரிட்டி வேற ஏதாச்சும் நீங்கள் ஸ்ட்ரீமில் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட என்ஹான்ஸ் பண்ணணும், உங்கள் ரெட் டீமிங் ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணணும், இல்லை வேற என்டர்பிரைஸ் லெவல் செக்யூரிட்டி திங்ஸ்லாம் என்ஹான்ஸ் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்யூரிட்டி அதை நீங்கள் உங்கள் ஸ்கில் அப்கிரேட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணலாம் ஆல்டர் செக்யூரிட்டி. ஸோ இந்த வீடியோ நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சிஏஆர்டிபி. சிஏஆர்டிபினா வந்து சர்டிஃபைடு அஷ்யூர் ரெட் டீம் ப்ரொஃபஷனல், அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து பேர்லேயே இருக்க மாதிரி இது பியோர்லி மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் அஷ்யூர் பார்ட், ஏஆர்எம் பார்ட். அதே மாதிரி என்டர் ஐடி லைக் வந்து டிஃப்ரெண்ட்டான ரெண்டு செக்மெண்ட்ஸ். சில காமனான வியூஸ்க்கு வந்து இது நிறைய பேருக்கு தெரியாது. அஷ்யூர் எப்படி இருக்கும், லைக் என்டர் ஐடினா என்ன. அஷ்யூர் ஐடி தான் வந்து இப்போ ரீநேம் ஆயிருக்கிறது வந்து என்டர் ஐடி. ஸோ அப்பப்போ வந்து நான் மாற்றி சொன்னால் அது வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அஷ்யூர் ஐடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஒன் ஆஃப் தி வந்து ஒரு ரெட் டீமிங் சர்டிஃபிகேஷன் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து ஆன் ப்ரிமில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மோர்லி லைக் நெட்வொர்க் லேயரில் பேஸ் பண்ண அட்டாக் வெக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆன் ப்ரிமில் இருக்க வந்து இதை பற்றி நம்ம வந்து அதில் வந்து படித்து இருப்போம். இது வந்து மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் அஷ்யூர் சைடு. அதுக்கப்புறம் வந்து பியூர்லி இந்த ரெட் டீமிங் என்கேஜ்மெண்ட் ஃப்ரம் தி இனிஷியல் ஆக்சஸ் டு எப்படி வந்து நம்ம வந்து லேட்டர் மூவ்மெண்ட் பண்ணி எப்படி எக்ஸ்ஃபில்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரியும் வந்து கவர் அப் ஆயிருக்கும். ஸோ இனிஷியல் ஆக்சஸ்லேருந்து எப்படி வந்து ஒரு ரெட் டீமிங் சைக்கிள் வந்து நடக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம இதுல இருந்து கண்டிப்பாக வந்து நம்ம பார்ப்போம் இந்த சர்டிஃபிகேஷனில். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் நான் வந்து ரீசெண்டாக பண்ணேன். எனக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இதுக்கு எக்ஸாமும் எடுத்தேன். அதே மாதிரி நான் வந்து எக்ஸாம் எழுதி நான் இது சர்டிஃபிகேஷனும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது முடிச்சு நியர்லி
2 months இல்லை 1 monthக்கு மேலேயே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். நியர்லி 2 months, 1 monthக்கு மேலேயே ஆச்சு. ஸோ நான் இது வந்து வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண இவ்வளோ லேட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் October 9th வந்து நான் சர்டிஃபைடு இதில் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பியூர்லி வந்து Azure AD ஃபோக்கஸ்டான ஒரு டீமிங் சர்டிஃபிகேஷன். ஸோ இதில் நான் வந்து எனக்கு இது எப்படி கிடைச்சிச்சுன்னா எனக்கு வந்து கிவ்அவேல தான் இது கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து என்னோட திங்ஸ் அப்ஸ்கேல் பண்ணணும்னு வந்து நினச்சேன். என்னோட ரைட்டான மூமெண்ட்டில் வந்து எனக்கு கிவ்அவேவும் வந்து இது வந்து எனக்கு ஷவுட் அவுட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து ரெகுலராக இருக்க மற்ற கோர்ஸ் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து 3 பேக் இருக்கும் உங்களுக்கு. 30 day லேப் ஆக்சஸ், அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் மெட்டீரியல்ஸ், ஒரு எக்ஸாம் அட்டம், இல்லைன்னா 60 days லேப், இல்லைன்னா 90 days லேப். இப்போ வந்து கரண்டாக ஆல்டெக் செக்யூரிட்டியில் வந்து பிளாக் ஃப்ரைடே ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு. அதனால வந்து டிஃபால்ட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து 20% வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஃப்ரம் 17th November to 17th December. ஸோ அந்த டைம் பீரியடில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20% டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கம்மியாகி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து சரி அக்ஷய் நான் இப்போ வாங்கிட்டேன், ஆனால் இப்போ எனக்கு வந்து என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க வந்து 6 months முடியும் அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் பர்ச்சேஸ். ஸோ வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வாங்கும்போது இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக பிளாக் ஃப்ரைடேலாம் இல்லாமல் நீங்கள் வாங்கும் போதுனா வந்து 90 days மட்டும்தான் வந்து அந்த லேப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் பீரியட் கொடுப்பாங்க. இப்போ டபுள் தி டைம் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 180 days முடியும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் உங்கள் லேர்னிங்ஸு, அதுக்கப்புறம் லேப் எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு ரைட்டான மூமெண்ட் வந்து நீங்கள் வந்து ஆல்டெக் செக்யூரிட்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு ஆல்டெக் செக்யூரிட்டி சைடில் நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி தான் சிஆர்டிபி விட இது டபுள் தி காஸ்ட்டாக தான் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து அவங்க சைட்லையும் வந்து நம்ம வந்து அவங்க க்ளவுட் ரிசோர்ஸ் வாங்கணும். ஸோ எல்லாமே வந்து அவங்க பேர் பண்ணணும். ஸோ அதனால வந்து இது கண்டிப்பாக வந்து இது நம்ம ரியல் ஒரு எப்படி க்ளவுடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரியல் டெனண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் டீமிங் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் உங்கள் டே டு டே வந்து ஒர்க் சைக்கிள் வந்து நீங்கள் க்ளவுடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் இருக்கும். எந்த ஸ்டிமுலேட்டடான என்விரான்மெண்ட்டும் இல்லை. லிட்ரல் நீங்கள் வந்து க்ளவுட் லைக் அஷ்யூர் போர்ட்டல் கூட தான் வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க சைடு நம்ம க்ளவுட் ரிசோர்ஸ்லாம் யோசிச்சு பார்த்தா இந்த வேல்யூக்கு வந்து இந்த காஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இது வேல்யூ தான். ஸோ அதே மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் ரீஅட்டம் எழுதுறவங்க அதுக்கெல்லாம் ஆன ஆப்ஷன்ஸ் இது. ஸோ நம்ம வந்து டீப்பாக வந்து இப்போ கோர்ஸ்குள்ளே அப்படி போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கோர்ஸ் வந்து ரொம்ப வந்து டீப்பாக வந்து இவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கவர் அப் பண்ணியிருப்பாங்க. அஷ்யூர் சிலவங்களுக்கு வந்து அஷ்யூரோட ப்ரீவியஸ் நாலேஜே இருக்காது, இல்லை வந்து இந்த என்டர்பிரைஸ் லெவல் செக்யூரிட்டி பற்றி ஒரு நாலேஜ் இருக்காதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து டீசெண்டான ஒரு பேக்ரவுண்ட் லைக் க்ளவுட் செக்யூரிட்டியில் இல்லை டீசெண்டான வந்து உங்களுக்கு ஒரு அஷ்யூர் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு, இல்லை க்ளவுட்ஸ் வேற லைக் வேற ஏதாச்சும் வந்து க்ளவுட் கூட நீங்கள் வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ அந்த லேர்னிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். பட் இங்கே மோர்லி வந்து நீங்கள் அஷ்யூர் பற்றி ஒரு ப்ரீவியஸான அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னுமே இது பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு ஓவர்வியூ கொடுப்பாங்க இவங்க. ஸோ அஷ்யூர் ஐடி பற்றி, என்ட்ரு ஐடி பற்றி, ஏஆர்எம்னா என்ன, அதுக்கப்புறம் என்ட்ரு ஐடினா என்ன, ஸோ எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஓவர்வியூ கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது நம்ம சிஆர்டிபியில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஸ்யூம்டு பிரிட்ஜ் சினாரியோ நம்ம வந்து டீல் பண்ணியிருப்போம். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்துருந்தா தெரியும். அது வந்து ஃபுல்லாகவே அந்த அஸ்யூம்டு பிரீச் ஏற்கனவே வந்து ஒரு டொமைன் ஜாயின் மிஷின் வந்து ஏற்கனவே பிரீச் ஆன மாதிரி சினாரியோஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட திங்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து இனிஷியல் ஆக்சஸ் டெக்னிக்ஸ் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் அது ஸ்பியர் ஃபிஷிங், இல்லை வந்து மேனேஜ் அட்டாக்கர் இன் தி மிடில், இல்லை வந்து ஓஆத் பெர்மிஷன் ஓவர் அதிக பெர்மிஷன், இல்செட் கன்சென்ட் கிராண்ட்ன்ற ஒரு அட்டாக் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இனிஷியல் ஆக்சஸ் டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம்.
ஸோ அதை பற்றியும் நல்ல ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து எனுமரேஷன் பண்ணும், எப்படி வந்து ஒரு என்டர் ஐடினா இப்போ நம்ம வந்து இப்போ மற்ற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற எக்ஸாம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கிரிப்டோ எக்ஸ்டர்னல் பைனரியோ வச்சு ஒரு ஒரு ஃபீச்சரை ஒரு இதை வந்து அப்யூஸ் பண்ணுவீங்க, இல்லை பைபாஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இங்கே வந்து நார்மலாக நம்ம வந்து எனுமரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து டி ஏற்கனவே வந்து சிக்னேச்சர் கிளைண்ட்ஸ் இருக்கும். லைக் நீங்க வந்து ஏசிசிஎல்ஐ வச்சே வந்து நீங்க வந்து எனுமரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அஷ்யூர் சிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஏஆர்எம் எனுமரேட் பண்ணணும்னா ஏசி பவர் ஷெல், அதுக்கப்புறம் வந்து என்டர் ஐடி, அந்த மாதிரி கிராஃப் மாடியூல்ஸ், கிராஃப் கால்ஸை நீங்க கிரியேட் பண்ணணும்னா வந்து எம்ஜி கிராஃப், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து டிஃபால்ட்டாகவே வந்து இருக்க யூட்டிலிட்டிஸ் வச்சு தான் நம்ம வந்து எனுமரேஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து லேட்ரல் மூவ்மெண்ட் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து இங்க வந்து நம்ம மெயின்லி வந்து நிறைய என்ன பார்ப்போம்னா, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஆர்டிபி வந்து ஒரு நெட்வொர்க் லேயர்ல எப்படி நடக்கிற அட்டாக் வெக்டர்ஸை பத்தி நம்ம அதிகமா வந்து நம்ம பார்ப்போம். இங்க வந்து நிறைய நம்ம வந்து அப்ளிகேஷன் லெவல் ஆஃப் செக்யூரிட்டிஸ் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ நம்ம எஸ்எஸ்ஓ ஹேண்டில் பண்றது, அதுக்கப்புறம் ஓஆத் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் நிறைய வந்து சாம்பிள் திங்ஸ், இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நிறையா வந்து டீப்பாக வந்து நம்ம அதை பற்றி படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து க்ளவுட் டு ஆன் ப்ரம் லேட்ரல் மூவ்மெண்ட் ஆர் டெக்னிக்ஸு, அதுக்கப்புறம் டீப்பான ஒவ்வொரு சர்வீஸ் எடுத்து அந்த சர்வீஸை பற்றி இப்போ அஷ்யூர் சர்வீஸ் எடுத்துன்னா அதில் இருக்க டீப்பான இப்போ லாஜிக் கேப்லாம் எடுத்திங்கன்னா அதில் இருக்க எப்படி வந்து நம்ம அட்டாக் விக்டர்ஸ் அதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் இப்போ சர்வீஸ் வந்து எடுத்துக்கிட்டா வந்து அதில் பற்றி ஒரு டீப்பான வந்து கொண்டு போவாங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான வந்து இந்த டிஃபென்சிவ் ஆப்செட் மெக்கானிசமும் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு திங் நம்ம வந்து க்ளவுட்ல பண்ணும்போது என்ன மாதிரி லாக் நடக்கும், எந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஆப்ஸ்டக்கான வேலை வந்து பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து டீப்பாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அஷ்யூர் பற்றி நான் இப்போ வந்து டீப்பாக வந்து இப்போ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் டெனண்ட்டு. ஸோ ஸோ அது வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ இவங்க வந்து லைக் இவங்க ரியலாக இப்போ நான் வந்து உங்களுக்கு இன்னும் காமிக்கணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் எக்ஸாம், 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங்க்கான டைம். 24 ஹவர்ஸ் எக்ஸாம், 48 ஹவர்ஸ் வந்து ரிப்போர்ட்டிங்க்கான டைம் இது இந்த சர்டிஃபிகேஷன். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா 99 1 மந்த் கூல் டவுன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் $99 கட்டி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆத்தர் பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து லைக் ஆன் டிமாண்ட் கோர்ஸ் வீடியோ தான் இருக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பூட் கேம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஆன் டிமாண்ட் கோர்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். பூட் கேம்ப்னா வந்து மேபி வந்து நிக்கல் மித்தல் எடுப்பாங்க, இல்லை அவங்க ஆல்டர் செக்யூரிட்டி டீம்லேருந்து வேறு லெக்சர்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆன் டிமாண்ட் கோர்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நிக்கல் மித்தலோட தான் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பற்றி சொல்லணும்னே அவசியம் இல்லை. இவர் வந்து ஒரு நல்ல செக்யூரிட்டி ரிசர்ச்சர். இவர் நிறைய பக்கம் டாக்ஸ் கொடுத்துருக்கா. அதே மாதிரி இவர் தான் ஃபவுண்டரும் கூட ஆல்டர் செக்யூரிட்டிக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நான் வேற என்ன சொல்லணும்னா லைக் நம்ம வந்து இப்போ டீப்பாக வந்து லைக் எப்படி வந்து கோர்ஸ் எப்படி வந்து லுக்ஸ் லைக் அப்படின்ட்டு வந்து நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு லேப்ன்ட்டு ஒரு வந்து இதான் வந்து உங்கள் லேப் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. ஸோ 30 days எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு 30 days நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. என்னால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் 6 to 7 hours என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் லேப் டைமில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச 30 days மோர் தென் எனஃப் தான் லேபில். பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து போதுமான டைமாக இருக்காது. ஏன்னா ப்ரீவியஸாக எந்த நாலேஜுமே வந்து இருக்காம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு மேபி 60 days வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் லேப் பீரியடில். ஸோ 60 days கூட ஒரு நல்ல திங் தான். ஆனால் நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது. ஸோ
அவங்களுக்கு வந்து அவங்க டைம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாதனால வந்து 90 டேஸ் கூட வந்து சில பேர் வந்து போவாங்க. ஸோ அதுவுமே இன்னுமே பெட்டரான ஆப்ஷன். நிறைய அவுட் ஆஃப் பாட்ஸ் நிறைய வந்து நீங்கள் திங்க் பண்ணி உங்கள் லேப் என்விரான்மெண்ட்டை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை கேட்ட வரைக்கும் நான் வந்து 30 டேஸ் எடுத்தேன். நான் வந்து இதில் ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு 2.5 months 3 months ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ என்னால் வந்து எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 30 டேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து லேபுக்கு வந்து ஃப்ளாக் வெரிஃபிகேஷன் ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதில் வந்து நியர்லி 39 ஃப்ளாக்ஸ் ஸோ ஸோ அந்த நம்ம லேப்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமோ ஒவ்வொரு லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அதில் நம்ம என்ன ட்ரை பண்ணணுமோ அது இங்கே லேப் வெரிஃபிகேஷன் ஃப்ளாக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது நான் காமிக்கல. அதுக்கப்புறம் மெயினாக சிஏஆர்டிபிக்கு வந்து இன்னுமே ஒரு லெவல் வந்து அப்கிரேட் பண்ற விஷயம்னா வந்து இதுல சிடிஎஃப்னு ஒரு பார்ட் இருக்கும். நிறைய சிஏஆர்டிபி டேக்கர்ஸ் வந்து இது வந்து பண்ண மாட்டாங்க. இது ஆப்வியஸா இது வந்து அப்படியே வந்து லேப் முடிச்சுட்டு அது பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சிஏஆர்டிபி சிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு லைக் வரும். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து சிடிஎஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இது எதுவும் இல்லை. லைக் இப்போ நம்ம வந்து இதான் வந்து லேபோட ஓவர்வியூ. லைக் லேபோட என்விரான்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஸோ வந்து நம்ம வந்து இதில் வந்து மல்டிபிள் டெனண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லேபோட டெனண்ட் வந்து உங்களுக்கு வந்து லேபோட என்விரான்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் இந்த ஃபைனல் இந்த டிகாப் செக்யூர், இந்த டிகாப் ரிசர்ச், அதுக்கப்புறம் ஐடி டெனண்ட், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் டெனண்ட் அந்த முடியும் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கான ஒரு லேப் என்விரான்மெண்ட் மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ரீச்சிங் டுல நீங்கள் வந்து இந்த டெனண்ட்க்கெல்லாம் வந்து நீங்கள் போக மாட்டீங்க. பட் அந்த டெனண்ட்டோட அத்தன்டிகேட்டட் ஒரு யூசர் உங்களுக்கு வந்து யூசர் ஐடென்டிட்டியும் அதோட உங்களுக்கு பாஸ்வேர்டும் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இது முடியும் வந்துட்டீங்கன்னா. ஸோ இந்த எல்லா 4 டெனண்ட்டுக்கான ஒரு அத்தன்டிகேட்டட் யூசர் அக்கௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த டெனண்ட்டுக்கான அத்தன்டிகேட்டட் யூசர் அக்கௌண்ட் கிடைக்கும். ஸோ அந்த இதில் வச்சு ஒரு 4 டெனண்ட்ல நீங்கள் வந்து நீங்களே வந்து எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் லேப்ல என்ன பண்ணியிருக்கீங்களோ அது வந்து எங்கேயுமே அதுக்கோட வாக் த்ரூஸ் எதுவுமே இருக்காது. அதை இது பண்ணி நீங்கள் ஃபைனலாக வந்து இந்த டீக்ராப் வாலெட் டெனண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகணும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த சிடிஎஃப் ஃப்ளாக்ன்ட்டு வந்து இருக்கும். ஸோ இதான் அந்த சிடிஎஃபோட கான்செப்ட். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச டிஸ்கார்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க யாருமே எனக்கு தெரிஞ்ச சேனல் நீங்கள் போய் பார்த்தாலே வந்து உங்களுக்கு என்னேபிள் ஆகுது இந்த சேனல். ஸோ இந்த சேனலில் போனாலும் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. எல்லாமே பெருசாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. இது சிடிஎஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க டைம். ஆனால் நான் வந்து இது வந்து கரெக்டாக நான் பிளான் பண்ணி லேப் முடிச்ச பிறகு நான் சிடிஎஃப்க்கும் நான் வந்து இது பண்ணேன். ஸோ அதனால எனக்கு இன்னுமே நிறைய லேர்னிங்ஸ் கிடைச்சது. சிடிஎஃப் கம்பேரிட்டிவ்லி நீங்கள் எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி லெவல் விட சிடிஎஃப் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் உங்களுக்கு சிடிஎஃப்ல. ஸோ நான் என்னோட சஜஷன் வந்து நீங்கள் சிடிஎஃப்பும் வந்து இதில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இது பண்ணுங்க. பட் சிடிஎஃப் வந்து கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகாது உங்கள் எக்ஸாம் வந்து. நீங்கள் அது ஆப்ஷனல் திங் தான் உங்கள் சிடிஎஃப். ஸோ அது உங்கள் விஷ். நீங்கள் எப்படி வேணால் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி லேப் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கில் செயின் பேஸ் பண்ணி தான் வந்து லேப் என்விரான்மெண்ட் இருக்கும். இந்த 4 தான் அந்த கில் செயின். ஸோ ஒவ்வொரு கில் செயின்லேயும் ஒவ்வொரு திங்கை வந்து நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க. லைக் எப்படி ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட்டான இனிஷியல் ஆக்சஸ் இருக்கும். ஒரு வெப் ஆப் கொடுத்து அதில் மேனேஜ்மெண்ட் ஐடென்டிட்டி வந்து இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக வந்து எனுமரேட் பண்ணி லேட்டரலாக வந்து ஆன் ப்ரமோட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி கில் செயின்ஸு இல்லை வேறு ஏதாச்சும் வந்து லைக் லிட்ரல் ஸ்பீர் ஃபிஷிங் அந்த மாதிரி வந்து இருக்கும். இனிஷியல் ஆக்சஸ் வெக்டர். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொரு கில் செயின்லேயும் ஒவ்வொரு பேசிக்கான ஒரு திங் இருக்கும். எப்படி கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி எப்படி வெயிட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால இது உங்களுக்கு வந்து நான் ஒரு ஒன் திங் சொல்லணும்னா ஒரு நிறைய விஷயம் நீங்கள் வந்து படிப்பீங்க. பட் என்னால் வந்து இப்போ சரியாக அதை கன்வே பண்ண முடியுதுன்னு தெரியல. பட் நிறைய விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா நீங்கள் வந்து படிக்கும்போது நீங்கள் வந்து சிஏஆர்டிபி சர்டிஃபைட் ஆனால் வந்து எனக்கு வந்து
இது கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிரும்ன்ட்டு அப்படின்ட்டு அவசியம் இல்லை. நீங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து நிறைய வந்து நீங்க வந்து ஆஹ் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒரு நல்ல குட்டான இதுதான். பட் நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப வந்து இதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ஒரு 4-5 இடத்துல வந்து ஒரு 4 இடத்துல வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு நீங்க வந்து டிஃபிகல்டினஸ் ஐ மீன் உங்களுக்கு வந்து ஸ்டக் அப் ஆகும். பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ராப்பரான நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் லேப்ல நீங்க வந்து இது பண்ணீங்க, அவுட் ஆஃப் பாக்ஸ் வேற எங்கேயாச்சும் நீங்க நாலேஜ் கெயின் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எக்ஸாம் வந்து அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இருக்காது உங்களுக்கு ஆப்வியஸா. ஸோ அதே மாதிரி இது வேற எங்க நான் வந்து இந்த திங் அஷ்யூரேடி செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து படிக்கலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களே வந்து ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ நான் இன்னொன்னா இது வந்து சிஏஆர்டிபி வந்து சர்டிஃபைட் ரெட் டீம் சர்டிஃபைட் லைக் அஷ்யூர் ரெட் டீம் ப்ரொஃபஷனல் இருந்தது. இதுலயே வந்து எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் இருக்கு. அது இன்னுமே வந்து டீப்பா இருக்கும் அந்த சர்டிஃபிகேஷன். லைக் ஃபோக்கி பத்தி அந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க. ஃபோக்கி அதுக்கப்புறம் இன்னுமே அட்வான்ஸான லேட்ரல் மூவ்மெண்ட், அட்வான்ஸான அட்டாக் வெக்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்க படிப்பீங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் ஆக்சஸ் டிவைஸ் கோட் ஃபிஷிங், இனிஷியல் ஆக்சஸ் அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மல்டி கிளவுட் அட்டாக் வெக்டர்ஸ், மல்டி கிளவுட் அட்டாக் சர்வீஸ் அது எல்லாமே வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ நான் வந்து இந்த இப்போதைக்கு என்னோட என்னோட ஒர்க்ஸ் ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் இதை பற்றியும் வந்து கொஞ்சம் இதை நான் அடுத்த ஒரு இதுவாக வச்சுருக்கேன். ஸோ இது நான் கண்டிப்பாக பண்ணிட்டு நான் ரெகுலராக நான் வந்து அஷ்யூர் பற்றி லைக் அந்த ஏடி சைடு, அதுக்கப்புறம் இனிஷியல் ஆக்சஸ் அந்த C2 ஆப்ஸ் பற்றி நான் வந்து லைட்டாக நான் வந்து ஒவ்வொன்றா வீடியோ போட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து நான் வேற எங்கே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு திங்க் தோணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பக்காவான ஒரு ஏரியானா வந்து ரெட் டீம் லேப்ஸ் ஸோ ப்ரொவைடட் பை ஆல்டர் செக்யூரிட்டி. ஸோ லைக் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய பக்கம் போனீங்கன்னா லைக் நீங்கள் ஏடி இப்போ ஆன்-ப்ரிம் ஏடியே வந்து நிறைய பக்கம் அதற்கு ரிசோர்ஸஸ் இருக்கும், நிறைய பக்கம் லேர்னிங் மெட்டீரியல்ஸ், நிறைய பக்கம் லேப்ஸ் இருக்கும், நிறைய பக்கம் ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஸோ மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயம் நிறைய பேருக்கு ஒரு லெகசியான திங் அது. ஸோ நிறையா பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம். பட் அஷ்யூர் திங் வந்து ஒரு இந்த 2015 அதுக்கப்புறம் வந்து மூவ் ஆன விஷயம். அதுக்கப்புறம் நிறைய அவங்க எவால்வ் ஆயிட்டாங்க அஷ்யூர் சைடில் வந்து எம்எஃப்ஐ இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் அதோட அட்டாக் வெக்டர்ஸும் வந்து அட்டாக் சர்ஃபேஸும் நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றி இன்னுமே அவேர்னஸ் வந்து நிறைய பீப்புளுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இவங்களோட இதுவும் என்னன்னா வந்து ரெட் டீம்ஸ் லேப் வந்து ப்ரைமர்லி மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் அஷ்யூர் பிடி, அஷ்யூர் லேப்ஸ் ஃபோக்கஸ்டாக தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. இப்படி இனிஷியல் ஆக்சஸ் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் வேற அவங்களுக்கு வந்து நிறையா செக்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க இந்த ரெட் டீம் லேப்ஸில். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு பிளாட்ஃபார்ம். இது நம்ம எந்த பர்ச்சேஸும் வந்து பண்ணணுன்ட்டு வந்து அவசியம் இல்லை. இப்போ லாஜிக் ஆப் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கோன்னா அது மட்டும் வந்து டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே ஈக்குவலன் டு நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி வந்து ரெட் டீம் என்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்களே வந்து வேற ஏதோ உங்களோட அஷ்யூர் ஐடி நாலேஜ் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். லைக் நல்லா இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம். நான் வந்து இப்போ ரொம்ப நான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். லைக் இப்போ நான் என்னோட ஃப்ரீ பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ நல்ல இது நான் இது கண்டிப்பாக வந்து இதுக்கான வாக் த்ரூஸ் அந்த மாதிரி சேலஞ்சஸ்க்கு வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இது பண்ணலான்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் நான் லைக் என்னோட எக்ஸாம் திங் வந்து நான் எப்பயுமே வந்து செக்லிஸ்ட் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூக்குள்ள நீங்கள் வந்து போயிடாதீங்க. லைக் ஒரு செக்லிஸ்ட் எடுத்து அதில் வந்து ஒவ்வொன்றா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்குறதுன்ட்டு. பட் அந்த மைண்ட் செட் உங்களோட மைண்ட் செட்ன்ட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ப்ராப்பராக எனுமரேஷன் ஒரு சைட், பட் எனுமரேட் பண்ணி நம்ம வந்து அந்த மைண்ட் செட் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றா ட்ரை அவுட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து நான் வந்து கிட்டப்ல வந்து கிட்டப் ரெபாசிட்டரி எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பேன். நான் வந்து
என்ன நான் பண்றேன். இந்த கிட்டப் நான் வந்து பிரைவேட்டா தான் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸா. ஏன்னா எக்ஸாம் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் சிடிஎஃப் வாக் த்ரூ எல்லாமே இங்க தான் நான் வந்து வச்சிருக்கேன். ஸோ லேப் இது. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி இது. நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க ட்ராக் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிம்பிளா ஒரு லேர்னிங்னா அப்போ வந்து கண்டிஷன் ஆக்சஸ் பாலிசி எப்படி நான் வந்து எவேட் பண்ணேன், என்னென்ன டெக்னிக்ஸ் பாசிபிள் வே ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்குன்னா நானே வந்து ஒரு நோட் மாதிரி போட்டு வச்சுப்பேன். என்னோட என்னோட லைக் என்னோட மைண்ட் செட்டுக்கான நோட்டு, நான் வந்து என்ன வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் அதில், அதுக்கப்புறம் லேபோட வாக் த்ரூஸ், என்னோட ஓன் மெத்தடாலஜி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸில் வந்து எக்ஸாம் கோர்சஸில் என்ன சொல்லி தராங்களோ அதுவும் நான் வந்து வச்சுருப்பேன். இதெல்லாம் கண்டிப்பாக ஆப்வியஸாக உங்களுக்கு எக்ஸாம் அப்போ யூஸ் ஆகும். இல்லை வந்து நீங்கள் வந்து வேற ரியல் ப்ராஜெக்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து யூஸ் ஆகும். உங்களோட நோட்ஸ் தான் லேட்டர் பீரியட்ல வந்து உங்களுக்கான ஒரு சோர்ஸ் மாதிரி. லைக் அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன கெயின் பண்ணிட்டீங்க, அதுல இருந்து எப்படி நம்ம வந்து ரியல் டைமா அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உங்களோட நோட்ஸை நீங்க எவ்வளவு பக்காவா மெயின்டைன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சில கான்செப்ட்ஸ் இல்லை சில இதெல்லாம் நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் நான் எப்பயுமே எடுப்பேன். அதான் எனக்கு இன்னுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வே ஆஃப் லேர்னிங் அந்த மாதிரி யூஸ் டு ஆயிடுச்சு. ஸோ அதுவும் ஒரு பெட்டரான வே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதுவும் நம்ம வந்து இது பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் போன் லேப்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்பேஸ் ஃபார் கிளவுட் செக்யூரிட்டி. லைக் கிளவுட் செக்யூரிட்டி வந்து மல்டிபிள் கிளவுட் வெண்டர்ஸ் இப்போ ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், ஜிசிபி இருக்கு. ஸோ இந்த போன் லேப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஓரளவு காஸ்ட்லின்னு நான் நினைக்கிறேன் friend. நான் வந்து இன்னும் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணலை. பட் இது ஃப்ரீ லேப்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும். லைக் நீங்க வந்து கிளவுட் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் ஆட்டா அந்த அந்த ரெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி பாக்குறீங்க, அந்த இனிஷியல் ஆக்சஸ் டெக்னிக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ஆப்செக்கா வந்து ஒரு என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றது, ஒரு டெனன்ட்ல ஒர்க் பண்றது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். எம்எஃப்ஏ பைபாஸ் எப்படி, பைபாஸ் இல்லை, லிட்டரலா வந்து நம்ம எம்எஃப்ஏ இருந்துச்சுன்னா மேண்டேட்டரி. இப்போ வந்து நிறைய கிளவுட் வெண்டர்ஸ்ல வந்து மேண்டேட்டரி எம்எஃப்ஏ என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு இந்த கடைசி ஒரு 5 to 8 monthsல. ரீசெண்ட் அக்டோபர்ல தான் வந்து அஷ்யூர்ல வந்து நிறைய மைக்ரோசாஃப்ட் சைட்ல வந்து நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. அதே மாதிரி அஷ்யூரோட லைக் மைக்ரோசாஃப்ட் தான் ஒன்னா வந்து என்டர்பிரைஸ் என்விரான்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்னா ஜி ஷூட் இருக்கும், இல்லைன்னா வந்து மைக்ரோசாஃப்ட் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம் இருக்கும். இந்த ஒன்னா ஜி ஷூட் ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம், இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்டோட இதுதான் வந்து மோஸ்ட் யூஸ்டு எஸ்எஸ்ஓன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட லாகின் இதுக்கு வந்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து ஏபிடிஸ் முதற்கொண்டு ரெட்டிமேஸ் முதற்கொண்டு அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஃபிஷ்லெட் வந்து நம்ம இன்கேஸ் வந்து அவங்க வந்து அட்டாக் மேன் தி மிடில் அட்டாக் வந்து ட்ரை அவுட் பண்ணோம்னா. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா இன்டர்ஃபேஸும் வந்து அந்த எஸ்எஸ்ஓ தான் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஐடென்டிட்டி பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் போது. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணி எழுதுவோம். ஸோ ஆப்வியஸாக வந்து மைக்ரோசாஃப்டோட லாகின் எஸ்எஸ்ஓ தான் வந்து மோஸ்ட் அப்யூஸ்டு திங். ஸோ ஸோ அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர்ஸ். நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய என்ன இருக்கு. நீங்க மைக்ரோசாஃப்ட் தான் வந்து ஜஸ்ட் வந்து விண்டோஸ் மட்டும் அவங்களோட இதுல லைக் அவங்க நிறைய வச்சிருக்காங்க என்டர்பிரைஸ் லெவல்ல. நிறைய சாஃப்ட்வேர்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ், நிறைய 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 சர்வீஸ் வந்து இவங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம ட்ரைன் அண்ட் எரர்ல எப்படி நம்ம வந்து இந்த எம்எஃப்லேருந்து எவேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. அதான் நான் இந்த அப்ளிகேஷன் சைடு நிறைய வந்து நீங்கள் வந்து இதில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் லெவல் செக்யூரிட்டி லைக் OAuth, JWT, டோக்கன்ஸ் பேஸ்டு டோக்கன்ஸ் தான் அதிக வளர்க்க ப்ரிவிலேஜான ஒரு விஷயம். இன்கேஸ் நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் யூசர் நேம்ஸ் விட டோக்கன்ஸ் தான் வந்து ஒரு மோஸ்ட் பேக்கடு ஒரு ப்ரிவிலேஜான ஒரு விஷயம். அதுல வந்து நம்ம ரெஃப்ரெஷ் டோக்கன்ஸ், ஆக்சஸ் டோக்கன்ஸ், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வந்து நீங்க கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி நான் வந்து டெக்னிக்கலாக வந்து பேசணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக டீப்பாக நான் வந்து பேசுகிறேன். ஸோ அதே மாதிரி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து
லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து அஷ்யூர் ஐடி பற்றி அந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணிக்கணும்னா நீங்கள் இந்த டக்கின் அவரோட ரிசர்ச் ஒர்க் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே எங்களுக்கு இன்னுமே வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இவ்வளோ டீப்பாக வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய இருக்கும். ஒன்றா டக்கின் அதுக்கப்புறம் வந்து ஆம், ஆஹ், வேற நிறையா லைக் நிறையா எடுத்து வச்சேன். EFTX இந்த புல்லட் லைக் இந்த பிளாக்ஹில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்ட்டு ஒரு இது கம்பெனி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இது அதிகமாக வந்து இது சம்மந்தமாக வந்து வீடியோஸ் அவங்க ரிசர்ச் ஒர்க் எல்லாமே நிறையா நல்லா இருக்கும் இதில். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதை திருப்பி டர்க்கினோட பிளாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா லைக் இனிஷியல் ஆக்சஸ் திங்ஸ்னால் வந்து ஸ்டீஃபன் போரஷின் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதோட நாலேஜ் அதோட டீப்பாக வந்து போயிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக. ஸோ செக்லிஸ்ட்ன்ட்டு வந்து சில பேர் வந்து டிபெண்ட் ஆகிருக்கனால அவங்களுக்கு வந்து இது மைட் பி வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் நானும் வந்து அந்த டேஃப்டாக் வந்து அவங்களோட ரெப்பாசிட்டரி தான் அந்த செக்லிஸ்ட் சும்மா வந்து உங்களுக்கு சில பேருக்கு அது யூஸ் டு ஆகிட்டனால அதை நான் எடுத்து வச்சிருக்கேன். பட் என்னோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்படி மைண்ட் செட் உங்களோட மைண்ட் செட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்க, அதான் பெட்டரான. அதான் வந்து உங்களுக்கு இனிமே வந்து ரியல் டைமில் அப்ளை பண்ணுற போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேற பிளாட்ஃபார்ம்ஸ் டூ அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எது அஷ்யூர் திங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், அஷ்யூர் செக்யூரிட்டி அப்படின்னா வந்து ஹேப்பி பாக்ஸ் வந்து ஒரு செக்மெண்ட்டே வச்சுருக்காங்க. க்ளவுட் செக்யூரிட்டி, க்ளவுட் ஹேக்கிங்க்கு வந்து ஒரு செக்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சைக்ளோன்ட்டு ஒரு லேப் இருக்குது, ப்ரோ லேபு. ஸோ ஐ ஹோப் ஸோ ப்ரோ லேப் தான் இருக்கேன், ப்ரோ லேப். ஸோ அவங்களும் வந்து இதே மாதிரி வந்து லைக் இந்த அஷ்யூர் ரெட் டீமிங், ஸோ அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு ப்ரோ லேப் வச்சுருக்காங்க. அது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் சைக்ளோன் ஹேப்பி பாக்ஸில். அதுக்கப்புறம் சில திங்ஸ்னால் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏடிடி இன்டர்னல்ஸ் அதெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணுவீங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் இதோட டூலிங் எல்லாம் எல்லாமே. ஸோ எப்படி வந்து எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி வந்து அத்தன்டிகேட்டட் யூஸ்லாம் எப்படி பண்ணணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் ஒரு அட்மின் ஐஏஎம்ல இருக்கீங்க எப்படி பண்ணணும், ஆன் ப்ரிமில் போயிட்டா ஐ மீன் க்ளவுட் டு ஆன் ப்ரிம் லேட்டர் இந்த மாதிரிலாம் அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சில ஃப்ரேம்ஒர்க் சில மேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஆப்வியஸாக அவைலபிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் அடுத்த சொல்ல போனோம்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்வியஸாக ரிப்போர்ட்டிங் வந்து உங்களுக்கு மேண்டேட்ரி. ரிப்போர்ட்டிங் வந்து நீங்கள் எக்ஸாம் எக்ஸாம் அப்போ வந்து ரிப்போர்ட்டிங் வந்து ஆஃப்டர் எக்ஸாம் வந்து 48 hours டைம் இருக்கும். ஸோ ரிப்போர்ட்டிங் போட்டு நீங்கள் வந்து அனுப்பிச்சுடணும் நீங்கள் ஆல்டர் செக்யூரிட்டிக்கு. ஸோ அவங்க வந்து அதை ரெவ்யூ பண்ணி அவங்களோட மேபி வந்து விஎம் லாக்ஸ் அது கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கிராஸ் வெரிஃபை பண்ணி நீங்கள் வந்து நிறையா திங்ஸ் வச்சு மேனுவல் ரிவ்யூவும் இருக்கும். ஸோ அவங்க எண்டில் இருந்து ஸோ அதெல்லாமே வச்சு உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு 7 days கூட வந்து சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து தேர்ட் டேவே எனக்கு வந்து ரிசல்ட் வந்து சொல்லிட்டாங்க, யூ சக்ஸஸ்ஃபுல்லி கிளியர் தி எக்ஸாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து வித்தின் ஒரு 6th டேவே எனக்கு வந்து சர்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸாம்லாம் முடிச்ச பிறகு தாங்க லேப்ல வந்து எனக்கு இன்னும் வந்து ஒரு 1 week ஆஃப் டைம் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் முடிச்ச எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நான் லேப் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு இன்னுமே எனக்கு வந்து லேப்ல வந்து ஒரு 6 days வந்து டைம் இருந்துச்சு. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் நான் வந்து சிடிஎஃப் வந்து இது பண்ணேன், லைக் சிடிஎஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் அந்த சிஏஆர்டிபி இதில் இருக்கிறது. ஸோ லேபு பார்த்தீங்கன்னா லேபோட பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எப்படின்ட்டு அப்போ வந்து தி அஷ்யூர் ஐடி லேப்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஷவுட் அவுட் மாதிரி கொடுப்பாங்க, நிறையா லைக் யார் இந்த சர்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்ட்டு வந்து ஆல்டர் ஷவுட் அவுட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதில் நானும் என்னோட பீரியட் ஆஃப் டைமில் வந்து நானும் இன்னொருத்தர் பண்ணியிருந்தோம். ஸோ ஷவுட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்
இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து இது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்தா அப்படி அப்படின்னு கேட்டா நான் கண்டிப்பா ஆப்வியஸா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். லைக் நீங்க நிறைய டீமிங் அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து நீங்க கிடைக்கும். எப்படி இனிஷியல் ஆக்சஸ் திங் முதற்கொண்டு ஒரு நிறைய புது பெர்ஸ்பெக்டிவ் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் மட்டுமே வச்சு நம்ம வந்து லிங்க் பண்ணிட முடியாது. ஆப்வியஸாக நீங்கள் வந்து நிறைய வந்து ரிசர்ச் ஒர்க்கு உங்கள் திங்ஸ் வந்து உங்கள் ஓன் லோக்கல் லேபில் இது வந்து ட்ரை அவுட் பண்ணால் தான் வந்து இன்னுமே அந்த ரியல் டைமில் வந்து ஒரு டீமிங் என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரி நடக்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து இதில் சம்மந்தமாக டவுட்ஸு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இது பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இனிமேல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எடுத்து நான் வந்து இதில் வந்து யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து போகணுன்ட்டு நான் ஆசைப்பட்றேன். இது நான் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் என்னோட எஃபர்ட் போட்டு நான் வந்து ட்ரை அவுட் பண்ணுறேன், பேலன்ஸ் பண்ணி. அதே மாதிரி நான் இப்போ இப்போ ரைட்டான மூமெண்ட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஆல்டர் செக்யூரிட்டியில். ரொம்பவே ரைட்டான மூமெண்ட். உங்களுக்கு வந்து அந்த இதுவும் இருக்குது, லைக் அந்த ஆஃபர் இருக்கனால இன்னுமே பெட்டரான டைம் தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தட், தேங்க்யூ, பாய்.